நெல்லை மாநகராட்சி வளாகத்தில் கோலாகலமாக நடந்த பொங்கல் விழாவில் ராபர்ட் புட்ஸ் எம்பி, ஆட்சிய கார்த்திகேயன், மேயர் ஆகியோர் பங்கேற்றனர். நெல்லை மாநகராட்சி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம் மாநகராட்சி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவிற்கு மேயர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார். துணை மேயர் KR ராஜு, மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை தொகுதி MP ராபர்ட் புட்ஸ், ஆட்சிய கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்று பேசினர். இதில் மண்டல தலைவர்கள் மேலப்பாளையம் கதிஜா, இக்லாம் பாசிலா, பாளை பிரான்சிஸ், தச்சை ரேவதி, நெல்லை மகேஸ்வரி, கவுன்சிலர்கள் உலகநாதன், கந்தன், வில்சன் மணித்துறை, ரம்ஜான் அலி, ராஜேஸ்வரி, சின்னத்தாய் கிருஷ்ணன், சகாய ஜூலியட் மேரி, மாரியப்பன், டாக்டர் சங்கர், அனார்கலி, அப்துல் சுபகானி, முஹைதீன், அப்துல் காதர், சுப்பிரமணியன், பொன் மாணிக்கம், ஜான், அலி, ஷேக் மன்சூர், அம்பிகா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மாநகராட்சி வளாகத்தில் பெண் கவுன்சிலர்கள் மற்றும் ஊழியர்கள் திரண்டு பொங்கலிட்டு கொண்டாடினர். இதனையொட்டி சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தமிழக திருநாள் பொங்கல் விழா தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடுடைய முதல்வர் மிகவும் சிறப்போடு ஏற்பாடு செய்து தமிழ்நாடு மக்களுக்கு இனிப்பு செய்தியாக பொங்கல் பரிசாக வழங்கி இன்றைக்கி முன்னக்கூட்டியே தமிழக பொங்கல் விழாவை திருநெல்வேலியுடைய மாநகராட்சியில் மிகவும் சிறப்போடு ஏற்பாடு செய்து அது மூலயமா மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் 4 மண்டல சேர்மன், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் இதில் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டு இந்த காலையிலே இனிப்பான செய்திய பொங்கல் 5 பானை பொங்கல் வைத்து என்னுடைய மாநகராட்சி வரலாற்றிலே இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியோடு நல்ல சந்தோஷமாக இந்த பொங்கல் விழாவை இன்றைக்கி சிறப்போடு கொண்டு இருக்கிறோம். இந்த பொங்கல் விழாவுக்கு எங்களுடைய பொறுப்பு அமைச்சர், அதே மாதிரி தமிழகத்தை அடுத்து வழிநடத்துகின்ற சின்னவர் அவங்களுடைய நிதியை நிறைய பெற்றுக்கொண்டு அதே மாதிரி இனிப்பு எங்களுடைய மண்டல சேர்மன் பிரான்சிஸ் சகோதர கையால் இனிப்பு வழங்குங்கள் என்று சொன்னவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இன்று போல் இன்னும் இந்த சந்தோஷமாக இந்த சிரிப்போடு திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். இந்த பொங்கல் விழாவை மிகவும் எழுச்சியோடு கொண்டு வருவதற்கும் மீண்டும் தமிழ்நாடுடைய முதல்வரும் பத்திரிகை துறைகள் எல்லாரும் பத்திரிகை துறை நீங்கள் எங்களை வெளியாக கொண்டு வருவீர்கள், உங்களை யாரையும் விட்டுறார்கள். ஆனால் நான் எப்போதும் எங்கள் பிள்ளைகளாக உங்களை நினைச்சிட்டு நீங்களும் இந்த பிள்ளைகளை கலந்து கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்று போலும் இனிப்போடு நம்ம இருக்கணும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றிபடி இனிய பொங்கல் விழாவை சிறப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கு பொங்கல் விழா அனைவருக்கும் இப்போமே நான் அந்த வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சீரோடு சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியுடன் இன்று மாநகராட்சியில் நாங்கள் பொங்கல் விழா கொண்டாடினோம். வணக்கத்துக்குரிய மேயர் அண்ணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் இந்த பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் சார், பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புட்ஸ், மாநகராட்சி ஆணையாளர் சோமு தாக்கரே, மண்டல சேர்மன் பிரான்சிஸ், பாஜிதா, இக்லாம் பாசிசா, ரேவதி பிரபு, சகோதரி ரேவதி பிரபு, சகோதரி மகேஸ்வரி, அனைத்து மாமன்ற உறுப்பினர் அனைவரும் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள், அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினோம். ஏற்கனவே 4 வருஷம் தமிழகத்தில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்குது. அதனால் தமிழக மக்கள் மிக செழிப்பாக இந்த பொங்கல் விழாவை தினாளர்கள் ஏற்கனவே நேற்று பொங்கல் பரிசு கூட தளபதி அவர்கள் அரிசி,
இனிப்புகள் நேற்று வழங்கினார்கள். அதன் மூலமாக தமிழ் மக்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை இன்று நாங்கள் மாநகராட்சியில் அனைவரும் சமமாக ஜாதி மதம் போரமின்றி ஒற்றுமையுடன் இன்று பொங்கல் விழாவை கொண்டாடினோம். இந்த பொங்கல் போல் ஒற்றுமையாக இருந்து தமிழகத்தில் முதல் மாநகராட்சியை உருவாக்குவோம். எங்கள் மாநகரத்துறை அமைச்சர் நேரு ஆசீர்வாதத்துடன் இந்த மாநகராட்சியை முதல் மாநகராட்சியாக உருவாக்கும் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் சபதம் ஏற்று இந்த அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் செழிக்க வேண்டும், பால் பொங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.